வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என்மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 17வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தோளில் வடிந்த அவள் முடி மீது நாடி பதித்து குளித்திருந்த அவள் வாசத்தை நாசியில் இழுத்து, மனுஷனை இப்படி படுத்துறியேடி நீ என்றான் கணவன். ப்ளீஸ் ஆதிக், இந்த வீட்டில் எங்க கேமரா இருக்கோ? குளிர்ந்திருந்த அவள் கன்னத்தில் ஓர் இதழ் ஒற்றல் அவன் செயல். நாம கிழவன் கிழவியாகிற வரைக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. மேரேஜ் ஆகி 4 days போயிட்டு ஒன்னுக்கும் வழியை காணோம். அவன் குரலில் எரிச்சல். சட்டென்று திரும்பி போய்விட்டான். செல்மவனை முகம் சுருங்க பார்த்து கொண்டு நின்றாள் ரேயா. காஃபி ரெடியாக எடுத்து கொண்டு வந்தவள் அவனை தேட, அவளிடம் சொல்லாமலே ஸ்டேஷன் கிளம்பி போயிருந்தான் அவன். அதன் பின் ரேயாவால் இயல்பாய் இருக்க முடியவில்லை. தெய்வமே, இது எங்கு போய் முடிய போகிறது? அவளால் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியவில்லை. ஒவ்வொரு அறையாய் மூளை முக்கு என கேமராவை தேட ஆரம்பித்தாள். எத்தனை மணி நேரமோ! இப்பொழுது படுக்கை அறையை குடைந்து கொண்டிருந்தாள். அந்த நடு உத்திரத்தில் ஒரு சிறு வட்டமாய் அது. கட்டிலின் மீது ஏறி எக்கி எக்கி அதை புரிந்து கொள்ள முயன்றவள் அரவம் உணர திரும்பி பார்த்தாள் ஆதிக். அவனிடமும் வீட்டின் சாவி இருப்பதால் அவனே கதவை திறந்து வந்திருந்தான். பெரிய வீடு என்பதால் அவன் கதவை திறந்த சத்தம் இவளுக்கு கேட்கவில்லை போலும். தவித்து கொண்டிருந்த மனதிற்கு ஓடி சென்று அவனை அணைத்து கொள்ள வேறி வருகிறது அவள். ஆனால் மேலிருந்த அந்த புள்ளியை பார்த்தவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கட்டிலை விட்டு இறங்க முனைந்தாள். இதற்குள் 2:08 அவளை அடைந்திருந்த ஆதிக் அவளை இழுத்து கொண்டு கட்டிலில் சரிந்தான். ரேயு, கணவனின் உரிமை நிறைந்த தாபக்குரல். அவசர அவசரமாக அவனை விலக்கி கொண்டு எழ முயன்றாள் பெண். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லடா இதுல. தன்னோடு தன்னவளை பிணைத்து அவள் இதழ்களை குறி வைத்தான் அவன். விடுங்க ஆதிக், விடுங்க. அங்க கேமரா மாதிரி இருக்கு. பலம் கொண்ட மட்டும் அவனை தள்ள முயன்றாள் அவள். சும்மா ஓவரா கற்பனை செய்யாத. எப்ப பாரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு. அவன் தன் செயலில் தீவிரமாயிருந்தான். அதற்கான அவளின் எதிர்ப்பும் தான். ஆனாலும் ஆண் பிடி குறி தவறி இதழில் இறங்க வேண்டிய முத்தாரம் அவள் கழுத்தில். ஓங்கி ஒன்று வைத்தாள் அவன் கன்னத்தில். விடுங்க அதிக், கொஞ்சம் கூட அறிவே இல்லாம. இப்பொழுது கன்னத்தை தடவியபடி எழுந்து விட்டான் அவன். அவளும் படுக்கை மேல் எழுந்து அமர்ந்தாள். அவசரமாக நகம் கடித்தாள். அவன் கைகளோ தன் போலீஸ் யூனிஃபார்ம் ஷர்ட்டின் பட்டன்களை கழற்ற ஆரம்பித்தது. அதிக், வேண்டாம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, நீயும் ரொம்ப ஓவரா போய்கிட்டே இருக்க. ஷர்ட்டை தூர எறிந்தவன் அவளை நோக்கி வந்தான். யூ ஆர் கிராசிங் த லிமிட் ஆதிக். உட்கார்ந்திருந்த நிலையிலேயே மிரண்டவளாய் பின்னோக்கி நகர்ந்தாள். யாரு, நானா? அவளை தன்னோடு வாரி இழுத்து முரட்டடியாய் அணைத்தான். திமிரியவள் பலங்கொண்ட மட்டும் அவனை மாறி மாறி அடிக்க எப்பொழுது எழுந்தான், எப்படி தன் பெல்ட்டை கையில் எடுத்தான் என அவளுக்கு தெரியாது. 1, 2, 3, 4, 5 பெல்ட்டால் விளாசி தள்ளிவிட்டான். மயங்கி சரிந்தாள் ரேயா. திரும்பி பார்க்காமல் வெளியேறினான் ஆதிக். ஹாலுக்கு சென்றவன் குறுக்கும் நெடுக்குமாக புலி நடையிட்டான். பார்வை திரும்பி திரும்பி அவர்களது படுக்கை அறை வாசல் புறமே. மனம் கேட்கவில்லை. அந்த வாசல் நோக்கி சென்றான். விழுந்தவள் இப்பொழுது எழுந்து நின்றிருந்தாள். அவள் உடல் இன்னும் நடுங்குகிறதோ? தோள்கள், கையின் பக்கவாட்டு பகுதிகள், இடை தொடை என அவள் தன்னை மெல்ல தேய்த்து விட்டு கொள்ள கடகடவென திரும்பி சென்று விட்டான். ரேயா மிக சோர்வாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். ஆனால் மனதிலோ போர்படை மவனே. கண்கள் மெல்ல அவனை தேடிற்று. எதிர்பார்த்தது போலவே வரவேற்பறையின் இடது மூலையில் அவன். ஒரே ஒரு மாற்றமாக ஷர்ட்லெஸ் ஜிம் காரனாய் நில்லாமல் காக்கி பேண்ட்ஸுக்கு ஒத்து வருவது போல் ஒரு ஒயிட் டிஷர்ட் அணிந்திருந்தான். முகம் மாறாமல் டைனிங் ரூமை நோக்கி சென்றவள் அங்கிருந்து திரும்பவுமாக அவனை நோக்கி சென்றாள். சுவரில் சாய்ந்து நின்றவன் மேல் சுவரோடு சுவராக சாய்ந்தாள். பூக்களை அணைப்பவன் போல் மெல்ல அணைத்தான் அவன். அடிபட்டதாய் அவள் தேய்த்து விட்டு கொண்ட பகுதிகளை மருந்தாய் வருடினான்.
கணவன் தோளில் முகம் பதித்து அவன் காதருகில் இதழ் நிறுத்தி இலை மீது வழுக்கும் மென் தென்றலின் ஒலியில் மிக சிறு மென் குரலில் சிணுங்கினாள் பெண். ஏன் இப்படி ஷர்ட் போட்டீங்க? இதுக்கு என்ன அவசரம்? கேடி, இப்ப கூட ரொமான்ஸ் வருதுன்னு உனக்கு? அதே குரலில் அதே விதத்தில் தொடர்ந்தது உரையாடல். அதுக்கெல்லாம் நேரங்காலமா பார்க்க முடியும். என் ஹஸ்பண்ட் நான் ரொமான்ஸ் செய்யறேன், உங்களுக்கு என்னவாம்? ஓடி, மனுஷனை கொஞ்ச நேரம் பதற வச்சுட்ட. நிஜமாவே அடி உன் மேல விழுந்துட்டோன்னு. இன்னுமாய் அவளை இருக்கினான். எந்திரிச்ச உடனே வரமாட்டியா? உயிரே போயிட்டு போ. நம்ம ஆக்டிங் ரியலா இருக்கணும்ல? சட்டென உணர்ந்தவனாக கேட்டான். சாப்பிட்டியா? சாப்பிடல தானே? நான் காலையில கோபமா போனதும் ஃபீல் பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் பெட்ரூம்ல இருந்துட்டு இந்த இடத்துல வந்து சாப்பிடணும்னு தெளிவா சொல்லி இருந்தனே. இருந்த டென்ஷன்ல அதெல்லாம் தோணவே இல்லாதிப்பா. ஆர் யூ ஷியோர்? இந்த இடத்துல நின்னா அவங்க செட் செய்திருக்கிற எந்த மைக்கையும் ரீச் செய்யாதா? கண்டிப்பா. பவர்ஃபுல் மைக், பேக்ரவுண்ட் சவுண்டை ஸ்டடி செய்தாலும் ரியலா ஃபீல் ஆகணும். அதனால ஆக்ட் செய்யறது பர்ஃபெக்டா செய்துடணும்னு சொன்னீங்களே, அது அங்கதான் ரேயுமா? இந்த இடத்துல எதுவும் இல்லைதான். அவளது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கொண்டே ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த உணவை அவளுக்கு ஊட்டி கொண்டிருந்தான் ஆதிக். மூளை சுவரில் சாய்ந்தபடி அவன் அமர்ந்திருக்க அவனில் சாய்ந்தபடி இவள். ஒருவேளை இதை ஏதாவது ஒரு கேமரால பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் ஆதிப்பா? திட்டம் பிளாப் ஆனா என்ன செய்ய என்ற கவலை அவளுக்கு. அப்படி மட்டும் பார்த்தாங்க, நேர்ல பார்க்குறப்ப யார் என்னன்னு யோசிக்காம செருப்பாலேயே அடிப்ப. இவர்கள் அந்தரங்கத்தில் தலையிட அவர்கள் யார் என்ற கோபம் அவனுக்கு. அவன் மேல் இன்னும் வாகாக சாய்ந்து கொண்டு முகம் நிமிர்த்தி அவன் பக்கவாட்டு முகபாவத்தை பார்த்தாள். வாட்டர் டேங்கை உருட்டி என்ன லூக்கிது? என் சிங்கம் கோபப்படுறப்ப கூட கொஞ்சம் கியூட்டா இருக்கும், அதை பார்த்த. ஆமா, அடுத்தவங்களை பார்த்து கோபப்படுற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்போ என் மேல கோபம் வர்றப்ப என்ன செய்வீங்களாம்? இன்னைக்கு ஆக்ட் செய்தேன்ல, அது நிஜம் ஆயிடும். வாட்? பெல்ட்டால் அடிப்பீங்களா? அடிக்க விட்டுட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ? முறுக்கினாள். கேடி, அதுக்கு முந்தின சீனை நினைச்சு பாரு, அதை சொன்ன. ஹக் பண்ணி சரண்டர் ஆகிட வேண்டியதுதான். வாய் பொத்தி சிரித்தாள். இன்றைய நாடகத்தின் பின் விளைவு என்னதாக இருக்குமோ என்று காலையில் இருந்தே இருந்த படபடப்பு அதுவரை ரேயாவை பந்தாடி கொண்டிருந்தாலும் அவனின் அருகாமையில் அது மெல்ல மெல்ல மறைந்து போனது. அவர்களை குறி வைத்தவன் கையில் மாட்டிக்கொள்ளும் வரையுமே அது திரும்பி வரவில்லை. 2 நாட்களாக ஒரே கண்ணாமூச்சி ரேதான். வீட்டின் மற்ற இடங்களில் கணவனிடம் முகம் தூக்கல், இந்த மூலையில் மட்டும் கொஞ்சல் கெஞ்சல், ரொமான்ஸ். அதுவும் லிமிட்டெட் டைம் ஆஃபர் மாதிரி அளந்துதான் கொடுத்தான் ஆதிக். எல்லா நேரமும் கேமரா இல்லாத இடத்துக்கே நாம போய் நின்னாலும் அவங்க அலர்ட் ஆகிடுவாங்கல்ல என காரணம் சொன்னான். வெளியே இருந்து அப்சர்வ் செய்தாங்கன்னாலும் நம்ம டிராமா ரியலா இருக்கணும். ஆக அவனோடு எங்கும் வெளியே கூட செல்லாமல் வீட்டிற்குள் அடைந்து கிடந்தாள் ரேயா. பகலில் கூட இருக்க சுரபியும் பிரபாகரும் சென்னையில் இருந்து வந்து விட்டார்கள். நான் ஆஃபீஸ் போகாம வீட்லேயே இருந்தாலும் அவங்களுக்கு நாம ஏதோ ஃப்ளாட் செய்கிறோம்னு தோணும். தினமும் ஆஃபீஸ் போனான் ஆதிக். 2 நாளில் வெறுத்து போனது ரேயாவுக்கு. என்ன அரெஸ்ட் செய்து ஜெயிலில் வச்ச மாதிரி இருக்குது ஆதிப்பா. பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது. தலை வெடிச்சிடும் போல இருக்குது எனக்கு. இரவில் படுக்கையில் தினம் போல் ஓரத்தில் கோபமாவத்துடன் படுத்திருந்தவளின் கோபம் என்ற ரியல். எப்பொழுது தூங்கினாள் என்று தெரியவில்லை. ஏதோ கனவு, எங்கேயோ பேசுவது போல். ஒரே புகை, இருட்டு, தொண்டை வறண்டு பயமாய். ஆதிக் அலறிக்கொண்டு எழுந்தாள். இல்லை எழ நினைத்தாள். ஆனால் முடியவில்லை. எதனோடோ சேர்த்து கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தவள் இன்னும் பலம் கொண்டு மட்டும் அலற நினைத்த நேரம் சுகத்தொடுகை. ஆதிக்தான். ரேயுமா, இட்ஸ் ஓகே. என்னவாயிற்று? ஏதோ அவள் உலகமே ஆடிக்கொண்டிருப்பது போல் ஒரு அசைவாட்டல், ஸ்விங்கிங் மோஷன். மெல்ல கண்கள் இருட்டுக்கு பழக சூழலை பார்த்தாள். இவள் ஒரு கட்டிலில் கட்டப்பட்டிருந்தாள். அருகில் அடுத்த கட்டிலில் ஆதிக். ஆனால் அவன் கையை நீட்ட முடிகிறது, இவளால் ஏன் முடியவில்லை? ஆதிப்பா, டென்ஷன் ஆகாதடா. வி கேன் மேனேஜ் திஸ். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க நம்மளை அவங்க இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஐ திங்க் நாம இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கிறோம்.
அண்ட் கண்டெய்னர் ஷிப்பில் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்களால இப்போ வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வர முடியாத சிச்சுவேஷன் இருக்குங்கிறது நிஜம். என் கையையும் சேர்த்து கட்டியிருக்காங்க ஆதிப்பா. ஷிப் மூவ்மெண்ட்ல நாம கண்டெய்னருக்குள்ள மேனேஜ் செய்ய முடியுமேன்னு இப்படி செய்திருக்காங்க. எனக்குள்ளதை கழட்டிட்டேன். பட் பேலன்ஸுக்காக நான் இப்போ அந்த கயிறை பிடிச்சுக்க வேண்டி இருக்குது. அதான் உனக்கு நான் கழச்சி விடலை. இப்போ உன் கையை மட்டும் கயிறை விட்டு வெளியே எடுத்து விடட்டுமா? அடுத்த 1 மணி நேரத்தில் இவர்கள் பயண நிலையில் மாற்றம். கண்டெய்னர் மொத்தமாக உயர எழும்புகிறது என புரிகின்றது. மூவிங் ஷிப்ல இருந்து நாம் இருக்கிற கண்டெய்னரை மட்டும் மேலே எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி சாப்பர்ல இருந்து கண்டெய்னரை தூக்குறாங்க. அநேகமா இந்தியன் சி பார்டரை தாண்டி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸுக்கு வந்திருப்போம். ஒன்றும் பயப்படாத ரேமா, சீக்கிரமா வேற எதுலையாவது கண்டெய்னரை போர்ட் செய்வாங்க. ஆதிக் சொன்னது போல் அடுத்த 1/2 மணி நேரத்திற்குள் இவர்கள் கண்டெய்னர் ஏதோ ஒரு இடத்தில் மீண்டுமா இறக்கப்படுகிறது. இன்னொரு கப்பலாய் இருக்க வேண்டும். இதற்குள் அவளை கட்டவிழ்த்து திறக்கும் கதவை தான் எதிர்நோக்கி தன் பின் அவளை நிறுத்தி கதவு திறக்க அவர்களை எதிர்கொண்டவர்கள் பின் தெரிந்தது கடல். புரிந்ததைப் போல ஒரு கப்பலின் மேல் தளம்தான் அது. ரேயாவின் கையை பிடித்தபடி கழுகாய் கண்களை சுழற்றியபடி ஆதிக் கப்பலின் கீழ் தளத்திற்கு அழைத்து சென்றனர் அந்த யூரோப்பியன்ஸ். அங்கு அவர்களை ஒரு அறையில் அமர செய்தனர். அதன் பின் அங்கு வந்து நின்றது யார் என பார்த்தவுடன் ரேயாவுக்கே தெரிந்து போனது. இவர்களை பார்த்தவுடன் ஒரு நொடி தன் முகத்தை கையால் துடைத்து கொண்டான் வந்தவன். இவர்களை பார்த்ததும் கையால் தன் முகத்தை தேய்த்து கொண்டான் அவன். அவன் கை விரலில் அணிந்திருந்த மோதிரத்தில் AB. சோ நீங்க தான் அதி அலைஸ் ஆண்ட்ரூ? ஆதிக் தான் முதலில் பேசினான். கண்கள் பொங்க உணர்ச்சி வேகத்தில் அவன் அதி. ஆதிக்கும் ரேயாவும் தேவகுலம் போய் திரும்பிய மறுநாள் காலை, அதாவது இவர்கள் திருச்சியில் இருக்கும் போதே புதைக்கப்பட்டிருந்த உடல் அதிக்குள்ளது கிடையாது என்ற ரிப்போர்ட்டை தந்துவிட்டனர் மருத்துவ குழுவினர். அதியின் உடல் யாரின் பார்வைக்கும் வைக்கப்படாமல் உடனடியாக ரேயாவின் தாத்தாவினால் புதைக்கப்பட்டு விட்டது என செல்வின் சித்தப்பா வழியாக கேள்விப்பட்டிருந்ததால் எதற்கும் இருக்கட்டும் என மரபணு சோதனைக்கும் சொல்லி இருந்தான் ஆதிக். அது அதியின் உடல் தானா என உறுதி செய்து கொள்ள ரேயாவின் இரத்த மாதிரிதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதியினது என கிடைத்திருக்கும் உடலின் மிச்சங்களின் மரபணுவும் ரேயாவின் இரத்தம் சுமக்கும் மரபணுக்களும் ஒத்துப்போனால் இருவரும் உறவினர் என உறுதிப்பட்டு விடுமே. அந்த சோதனை முடிவு அது அதியின் உடல் இல்லை எனதான் உறுதிப்படுத்தியது. அதோடு கேள்விப்பட்டவரை அதிக்கே குடும்பத்தின் மேல் பாசம் அதிகம். குடும்ப விஷயத்தில் அவன் உணர்ச்சி பூர்வமாய் செயல்படுபவன். ஆக அதை வைத்தே அதியை பிடிக்க முடியுமா என ஒரு யோசனை இருந்தது ஆதிக்கிற்கு. ஆனாலும் ரேயாவின் அம்மா தயாளினி இந்த அதிக்கிற்காய் வருந்தி செத்த போது கூட வராத அதி இப்போதோ வந்துவிடப் போகிறான். வந்துவிடப் போகிறான் எனவும் ஒரு சந்தேகம். இருந்தாலும் முயற்சி செய்து பார்த்து விட வேண்டியதுதான் என முடிவு செய்து இந்த பெல்டடி டிராமாவை திட்டமிட்டு ரேயாவிடம் சொல்லி இருந்தான். ரேயா கண்காணிப்பவர்கள் முன் அமைதியாக இருந்தால் நம்மை தொந்தரவு செய்யாமல் விட்டு விடுவார்கள் தானே என முன்பு சொல்லி இருந்த போதே ஆதிக்கிற்கு கல்பிரிட்டுக்கு வலை எங்கு விரிக்க வேண்டும் என தோன்றியிருந்தது. இவர்களை ஆப்பனன்ஸ் கண்காணித்தால் அவர்கள் முன் நாடகமாடி அவர்களை நம்ப செய்து பிடிக்க வேண்டும் என ஆதிக் அப்போதே நினைத்ததுதான். ஆனால் இப்போது என்ன நாடகமாட வேண்டும், யாரை குறி வைக்க வேண்டும் என புரிந்துவிட்டது அவனுக்கு. அவ்வளவே. தஞ்சாவூர் வீட்டுக்கு வரவுமே ஆதிக்கின் இந்த திட்டம் உறுதியாய் வெற்றி அடைந்துவிடும் என கன்ஃபர்மேஷன் கிடைத்தது. இன்னொரு வகையில் ஆம், வீட்டில் அங்கங்கு மைக்ரோஃபோன்ஸ் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. சற்று வெளியே தெரியுமாறு உருவி விடப்பட்டிருந்தது. அதாவது இவர்களே அவைகளை கண்டுபிடித்து எடுப்பது போல் எடுத்து போட்டுவிட்டு தங்களை யாரும் கண்காணிக்கவில்லை என்ற உறுதியுடன் சந்தோஷமாக வாழ்வை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கண்காணிக்கும் நபருக்கு இருப்பது அதன் மூலம் புரிந்தது ஆதிக்கிற்கு. ஆக அதிக்கான நாடகம் நிறைவேற்றம். அதன் பலன் கண்ணெதிரே அதி. என்னதான் இதுவரை இதை ஆதிக் சொல்லி வந்திருந்தாலும் மனதளவில் இப்படி ஒரு காட்சியை எதிர்பார்த்திருந்தாலும் இந்த சந்திப்பை நேரில் அனுபவிக்க திக்கு முக்காடி போனாள் ரேயா. மெல்ல இவள் அருகில் வந்தான் அதி. அவன் துடித்த கண்கள், அழுந்த மூடிய வாய், முழு உணர்ச்சி பிடியில் அவன் இருக்கிறான் என புரிகிறது.
என்னதான் கடந்த 25 வருடங்கள் அவன் மீது தடம் பதித்திருந்தாலும் ரேயா போட்டோவில் பார்த்தது போல் அதே கம்பீரமாய், இன்னமும் எந்த திரைப்பட ஹீரோவையும் தோற்கடிக்கும் சாம் அண்ட் ஹேண்ட்ஸமாய் இவள் அருகில் வந்தவன் மெல்ல இவள் கையை பிடித்தான். ரேயு. இடவலமாக தலையசைத்தாள் ரேயா. கையை உருவிக்கொண்டாள். கண்கள் முகம் எங்கும் இறுக்கம். ரேயா, அண்ணி ரேயா, உங்க பேர்தான். நேம் வச்சது எங்க அம்மா. அப்படி ஒரு பாசம் உங்க மேல. எப்படி பார்த்தாலும் அவங்கள கொன்னது நீங்க தான். நீங்க இப்படி டான் மாதிரி ராயல் லைஃப் லீடு பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா உங்களை நினைச்சு என்ன கூட விட்டுட்டு போயிட்டாங்க. கோபம், வெறுப்பு, அழுகை, ஏமாற்றம் எல்லாம் வந்தது அந்த நொடி அவளுக்கு. அம்மாவை இப்படி ஏமாத்தி சாக வச்சுட்டு. தயாமா இப்ப இல்லன்றதே ரொம்ப பின்னாலதான் கண்ணா எனக்கு தெரியும். ரேயாவின் இரு கையையும் பிடித்து கொண்ட அதே. ஸ்டில் எப்படி பார்த்தாலும் நான் தான் ரீசன். உன் அம்மா இல்லா பிள்ளையா ஆக்கிட்டனே. உன்னை விட்டுட்டு போறப்ப அம்மா எவ்வளவு அழுதாங்களோ. விம்மி வெடிக்க ஆரம்பித்தான் அவன். ரேயாவுக்கு அறிமுகமே அற்றவன்தான் என்றாலும் அவனோடு சேர்ந்து அழ வருகிறது. இதுதான் இரத்த பாசம் என்பதா? இவள் அழுதவுடன் சட்டென சுதாரித்த ஆதிக்கை பார்த்தான். அவன் என்ன நினைக்கிறான் என ஆதிக்கிற்கு மட்டுமல்ல ரேயாவுக்குமே புரியத்தான் செய்கிறது. ஆதிக் இவளை அடித்ததை உண்மை என நம்பித்தானே இப்படி இருவரையும் கடத்தி வந்திருக்கிறான் ஒருவேளை ஆதிக் மேல் கோபப்படுவானோ? அவசரமாக தன் கணவன் கையை பற்றி கொண்டு ஒரு டிஃபென்சிவ் லுக் விட்டாள் ரேயா. மாப்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அங்க உட்காரலாம். இவர்கள் இருவரும் அதிக்கு எதிரில் உட்கார இவர்கள் இருவரையும் நிறைவாக பார்த்தான். இப்படி ஒரு மேரேஜை நாங்க கனவுல கூட எதிர்பார்க்கல. ஜஸ்ட் மார்வலஸ். பட் எங்களால உங்களுக்குத்தான் ரொம்ப கஷ்டமாகிட்டே போகுது. அதுவும் ரேயாவுக்கு. இல்ல, 2 பேருக்கும் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், என் பேரு ரேயா. நாங்க 2 பேரும் பேசுறத ஒட்டு கேட்டிருக்கீங்க. அதான் ரேயுன்னு சொல்றீங்க. ஆதிக் மட்டும்தான் என ரேயுன்னு கூப்பிடுவாங்க. என்னதான் சித்தப்பா அழுதவுடன் மனம் கசிந்து போனாலும் இன்னும் காரசாரமாகத்தான் இருக்கிறாள் ரேயா. சின்ன சிரிப்புடன் அவள் பேசுவதை பார்த்திருந்தான். சரி கண்ணா, இனி உன்னை ரேயுன்னு சொல்லல, ஓகேவா? அப்ப இன்னும் ஒட்டு கேட்பீங்க அப்படியா? இல்ல கண்ணா, கண்டிப்பா மாட்டேன். அதுக்குத்தான் நீங்க பாக்குற மாதிரி மைக்கை எல்லாம் வெளியே எடுத்து விட சொல்லி இருந்தனே. ஸோ தட் யூ கேன் டிஸ்போஸ் தெம். அப்புறம் நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். குடி இருக்கிற வீட்டில் அதுவும் பெட்ரூம் வரைக்கும் மைக் செட் செய்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படி யாராவது செய்தா எப்படி இருக்கும்? இப்ப எடுக்க சொல்லிட்டா எல்லாம் சரியாட்டாமா? வேற யாரு? நம்ம ரேஸ் தான். எனக்கு அப்படி யாராவது செய்திருந்தா அவன் கழுத்தை உடைச்சிருப்ப. முனங்கியாதே. இதை வச்சது நான் இல்லடா கண்ணா. எல்லாத்தையும் முழுசா சொன்னாதான் உனக்கு புரியும். இவளிடம் சொன்னவன், மாப்ள, நீங்க இதை கேட்டுட்டு என்ன முடிவெடுத்தாலும் ஐ அபைட் பை தட். ஆதிக்கிடம் முடிவை ஒப்படைத்து விட்டே பேசத் தொடங்கினான். பியூலாவும் நானும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்க காரணமே எங்களை சுத்தி நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொண்டு வர நாங்க ட்ரை பண்ற அந்த நேச்சர் தான்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்த புதுசு. எங்க டைப்புக்கு ஒத்து போற இன்னும் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதோட எங்க 2 பேர் வீட்லையும் விஷயத்த சொல்லி சம்மதமும் வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமா ஸ்டடீஸ் முடியறதுக்காக வெயிட் செய்துட்டு இருந்தோம். அப்பதான் வசிஸ் கூட முதல் இஷ்யூ. ஏன் குட்டிப்பா டேப்லெட் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? சாப்பிட்டா தான் ஃபீவர் சரியாகும், கைவலி போகும். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மாத்திரை உண்ண மறுத்து கொண்டிருந்த ஒரு குழந்தையிடம் பேசி கொண்டிருந்தான் இங்க ஜிஹெச்ல கொடுக்குற டேப்லெட் சைல்டு ஃப்ரெண்ட்லியாவே இல்லை மாப்ள. மார்க்கெட்ல இது ஸ்வீட் கோட்டடா வரும். இங்க படு பிட்டர். குட்டி பிள்ளைங்க எப்படி சாப்பிட? ஃப்ரெண்டு கிருபாகர் தனக்கு தெரிந்ததை விளக்கினான். அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேசுவோம் மாப்ள, வா கிளம்பு. அதெல்லாம் நமக்கு முன்னாலேயே நிறைய பேர் பேசி பார்த்தாச்சு. இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் செய்திருக்க ஸ்டாண்டர்டா. யார் என்ன செய்ய முடியுங்கிறாங்க. மெடிசன் சப்ளை செய்யற வசிஸ் கம்பெனி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க கவர்மெண்ட் வரை வளைச்சு வச்சிருக்காங்க போல. அப்ப அந்த வசீஸை போய் பார்த்துட்டு வருவோம் மாப்ள. ஆக வசீஸின் எம்டி வசீகரனுடன் ஆதிக்கு அப்பாயின்மெண்ட். வாவ் ஆண்ட்ரூ சார், உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவகுளம் சகாயநாதன் சார் சன்னா நீங்க? உங்க ஊர் பக்கம்தான் என் ஊரும். ராஜபாளையத்துக்காரன் நான். அப்படி இப்படி பார்த்தா நாம சொந்தக்காரங்களா தான் இருப்போம். உங்க அப்பாலாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான்.
பை த வே, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் டேஸ்டில் தான் டிஃப்ரென்ஸே தவிர குவாலிட்டியில் எந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம நாட்டு பாப்புலேஷன் சைஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னா அலங்காரம் செய்யலாம், செலவு செய்ய முடியாது. அதான் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் செய்திருக்குது. அவங்க கொடுக்குற மணிக்கு இவ்வளவு தான் மேக்சிமம் எங்களாலையும் முடியும். நாங்களும் லாஸ்ட்ல இதை செய்து கொடுக்க முடியாதே. ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஸ்டாட்டிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எக்ஸ்பிளைன் செய்தான் வசீகரன். அதிக்கும் பதில் திருப்தியாகத்தான் இருந்தது. சேம் டைம் பீடியாட்ரிக் மெடிசன் மட்டும் இன்னும் என்னால் முடிஞ்ச அளவு சைல்டு ஃப்ரெண்ட்லியாக செய்ய ட்ரை செய்யறேன். அதே விளக்கத்தை தொடர்ந்தான். அண்ட் வசீகரன் சார் கெப்ட் ஹிஸ் வேர்டு. அது எங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு நல்ல ரெப்போ டெவலப் செய்தது. பட் நாங்கள் அடுத்து மீட் செய்துக்கலை. அப்போதான் அடுத்த இஷ்யூ. அண்ட் இது ரொம்பவே பெருசுன்னு முதல்லையே எங்களுக்கு தோணுச்சு. ஆக்சிடென்ட் கேஸில் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்த ஒரு பையன் இறந்துட்டான். அவன் வீட்டை போலீஸ் ட்ரேஸ் செய்துட்டு இருந்தாங்க. அதுவரை அவன் பாடி ஆஸ் பர் த ப்ரொசீஜர் மார்ச்சுவரியில் இருந்தது. ஒரு வழியாக அந்த பையன் ரிலேட்டிவ்ஸை போலீஸ் ரீச் அவுட் செய்து அவங்க வந்து பார்க்குறப்ப அவன் பாடி அங்கே இல்லை. எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பையன் அங்கே தான் இருந்தான்னு. அவன் பேரண்ட்ஸ் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பூசி மெழுகிட்டாங்க. அடுத்து யாரும் அதை பெருசாக கண்டுக்கவும் இல்லை. ஆனால் அந்த பேரண்ட்ஸை நினச்சி எங்களுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் மார்ச்சுவரியை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தோம். ஹாஸ்பிட்டல் அப்பப்போ கிளைம் இல்லாமல் இருக்கிற டெட் பாடிஸ் மிஸ் ஆகிறது தெரிய வந்துச்சு. சம்டைம்ஸ் சொந்தக்காரங்க விஷயம் தெரிஞ்சு வர்றதுக்குள்ள இங்கே இது காணாமல் போயிடும். அப்பெல்லாம் எமோஷ்னலி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி டெட் பாடியை வச்சு என்ன செய்ய முடியும்னே முதல்ல எங்களுக்கு தெரியல. பட் அது கண்டினியூ ஆச்சுது, அதுவும் ஹைலி சீக்ரெட்டா. அதனால் அது கண்டிப்பாக பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு நினச்சோம். அதை நாங்களும் படு சீக்ரெட்டாக ட்ராக் செய்தோம். 2 hour ஷாக். அதை செய்தது வசிஸ் கம்பெனின்னு தெரிய வந்தது. அதோட எங்களோட கெஸ், அதை அவங்க எதையோ ஸ்மகிள் செய்ய யூஸ் செய்கிறாங்களே என்ற வசீகரன் சார். அப்படி செய்கிறவரா இல்லையான்னு எங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர முடியலை. ஏன்னா அது வரைக்கும் அவரை பற்றின எங்கள் இமேஜ் அப்படி. அதனால் அவரை பற்றி நெருங்கி விசாரிக்கணும்னு முடிவு செய்தோம். அந்த டைமில் அவர் வைஃப் மலர்விழி மேடம் ஆக்சிடெண்ட் ஆகி எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் தான் பியூலாவுக்கு வசீகரன் சார் கூட இன்ட்ரோ கிடச்சது. அவள் அதை வச்சு அவங்க வீடு ஆஃபீஸ்னு உள்ளே போயிட்டு வந்தா. சேரிட்டி ப்ரோக்ராமுக்கு இன்வைட் செய்ய போகிற மாதிரி உள்ளே போய் முடிஞ்ச வரை இன்ஃபோ கலெக்ட் செய்கிறது அவள் பிளான். இந்த மீன் டைம் மலர்விழி மேடம் பியூலாவை தேடி அவள் வீட்டுக்கு வந்தாங்க. அவளை பார்க்க முடியல. அவள் வீட்டு மாடி போர்ஷனில் தான் நான் தங்கி இருந்தேன். அதனால் என்னத்தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது. அடுத்த மாடியிலிருந்து கீழே போனதும் அவங்க வாயில் நுர தள்ளி விழுந்துட்டாங்க. ஹெவி பாய்ஷன் இன்டேக். ஹாஸ்பிட்டலைஸ் செய்தோம், தப்பிச்சிட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ். வசீகரன் சார் கூட உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க சூசைடு அட்டெம்ப்ட்னு நாங்கள் நினச்சோம். அந்த டைம் பியூ அக்கா ராஜி மலர்விழி மேடம்க்கு ஹெல்ப் செய்ய ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் மலர்விழி மேடம்க்கும் ரெப்போ டெவலப் ஆச்சுது. அப்போ ராஜி மலர்விழி மேடம் சூசைடு அட்டெம்ப்ட் செய்த மாதிரி தோணலை. ஒருவேளை என்னை யாரோ மர்டர் செய்ய விரிச்ச வலையில தெரியாமல் வந்து மலர்விழி மேடம் மாட்டிட்டு இருக்கவும் சான்ஸ் இருக்குது. என் வீட்டில் குடிச்ச தண்ணியில் பாய்ஷன் இருந்திருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தை கலப்புனாங்க. எனக்குமே அந்த மர்டர் அட்டெம்ப்ட் கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இப்போ பட்டது. ஏன்னா மலர்விழி மேடம் வீட்டில் இருந்தே பாய்ஷன் சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ட பாய்ஷனுக்கு என் வீடு வர வரை தாங்கி இருக்க மாட்டாங்கன்னு ஒரு தாட். அதோட கொஞ்ச நாளாக என்னை யாரோ ஃபாலோ செய்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக ஒரு சேஃப்டிக்காக என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் வசீகரன் சார் எனக்கு கால் செய்து தனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஆஃபீஸ் வரை வர முடியுமான்னு கேட்டார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை தனியாக அனுப்ப இஷ்டம் இல்லை. நாங்கள் இதுக்கும் அந்த டெட் பாடி கடத்தலுக்கும் ஏதோ லிங்க் இருக்கும்னு நினச்சோம். ஸோ ஒரு பிளான் செய்தோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும், சூர்யா, பவன், கிருபாகர், அதை சொல்லிக்கொண்டே போக ரத்தினமணி, வினீத், ஆதிக் அந்த லிஸ்டை தொடர் செய்து முடித்தான். பவன், கிருபாகர், ரத்தினமணி, வினீத் இவர்கள்தான் ஆதிக்கின் அப்பா டேவிட்டிடமிருந்து வசீகரனுக்கு கடன் கொடுத்திருப்பதாக சொல்லி பணம் வசூலித்தவர்கள். எஸ், அவங்க தான். நாங்கள் எல்லாரும் வசீகரன் சார் சொன்ன டைமுக்கு ரொம்ப முன்னாலேயே அங்கே போயிட்டோம். வெளிச்ச கலப்படமற்ற கருப்பு இருட்டு, வசீஸின் தென்புற காம்பவுண்ட் வால், ஆள் அரவமற்ற குண்டு குழி சாலை,
அதி அந்த லெஃப்ட் கார்னர்ல ட்ரீ பிரான்சஸ் சுவருக்கு வெளியே ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி தெரியுதே, அங்க போய் காரை பார்க் பண்ணு. பிரான்சஸை பிடிச்சு உள்ள போக வசதியா இருக்கும். சூர்யா சொல்ல அதை செயல்படுத்தினான் அதி. ஒவ்வொருத்தரா எருங்கடா, கரண்ட் வயர் எதுவும் இல்ல, இருந்தாலும் பார்த்து வாங்க. வால்ல கண்ணாடி பதிச்சிருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் உள்ள யாருமே தெரியல. முதலில் ஏறி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த கிருபாகரை பின்பற்றி ஒவ்வொருவராக அந்த கருங்கல் சுவர் காம்பவுண்ட் வாலில் மரக்கிளை உதவியுடன் ஏறி வசிசிற்குள் ஜம்பிங் என்ட்ரி கொடுத்தனர். டேய் மாப்ள, அந்த வசீரன்ட்ட பேசுறப்ப மறக்காம உருப்படியா ஒரு செக்யூரிட்டியாவது போட சொல்லு. இப்படி தட்டு தட்டுன்னு உள்ள குதிக்கிறோம், ஒரு செக்யூரிட்டி கூட தேடி வரல. ரத்னமணி சொல்ல அவன் பின் தலையில் பட்டென விழுந்தது ஒரு அடி. உபயம் வினித். மாக்கா மாட்டிக்கிட்டா களிதான். மம்மி இவன் அடிக்கா. சிடுங்கல் ஜோக் ஆஃப் ரத்தினம். டாடி இவன் மண்டைய நான் உடைக்க. ரத்னா டோனில் இப்போது வினித். ஏய் ப்ராப்ளம் பண்ணாம வாங்கடா. சூர்யாதான். ஏன் எல்லா ப்ராப்ளத்தையும் நீயே செய்துக்கிறேன்றையோ. வினித். அதற்கு வினீத்துக்கு ஹைஃபை ரத்தினம். தலையில் அடித்து கொண்டான் சூர்யா. கொஞ்சமாவது என்ன செய்யறோம்னு சீரியஸ்னஸ் இருக்காடா உங்களுக்கெல்லாம்? கூல் மேன், எப்பவாவது நம்ம 100% டென்ஷன் ஆகி பார்த்துருக்கையா? இது ரத்னம். டேய் அவன் கேர்ளோட இன்வெஸ்டிகேஷன் போவான்டா, நாம ஃபூலோட போறோம்டா. உன்னைத்தான் சொல்றேன், பின்ன டென்ஷன் ஆகாம எப்படி? பவன் டைமிங் கமெண்ட் கொடுக்க குசு குசுவென பேசி கொண்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ பார்ட்டிக்கு போவது போல் படு ஜாலியாகத்தான் வந்தனர். எல்லோருக்கும் 18 அல்லது 19 வயதுதான். டீனேஜில் நம்ம எய்ம்லாம் பெருசாத்தான் இருக்கும். எல்லாம் நமக்கு தெரியும்னு தோணும். பட் உண்மையில் அப்போ எதையும் ஹேண்டில் செய்கிற மெச்சூரிட்டியோ எதோட கான்சிக்யூயன்ஸ் ஏதோ இருக்கும்னோ நமக்கு தெரியாது. டீனேஜ் ஒரு பால் மாதிரி நேரம். பக்குவமாக தாண்டி வரணும். துளி விஷம் விழுந்தாலும் எல்லாம் ஸ்பாயில்ட். என் கதை அப்படித்தான் ஆகிட்டு. சூர்யாதான் கொஞ்சம் மூத்தவன், டிகிரி முடிச்சிருந்தான். அதை தொடர்ந்தான். அப்பா, வெளியிலிருந்து பார்க்குறப்ப இவ்வளவு பெரிய கேம்பஸ் உள்ள இருக்கிற ஃபீல் இல்லை இல்லமாப்ல. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு தான் பணம் பொறுக்கிக்கிட்டு இருக்கா இந்த வசீகர. ஒருவேளை பணம் பொறுக்கிறது அவன் ஹாபியோ? லூசு பணக்காரங்களுக்கெல்லாம் ஹாபிஸ் வினோதமா இருக்கும்ல. டே இனிமையாவது வாயை மூடுங்கடா, பில்டிங் உள்ள போகணும். அதன் பின் அனைவரும் கப்சிப். ஏனெனில் பில்டிங்கில் காரிடாரில் ஆங்கங்கு வெளிச்சம், இருபுறம் அறைகள். ஆட்கள் என்று யாரும் இல்லை. இருந்தாலும் யாரும் வந்தால் ஒரு புற அறைகள் அனைத்துமே பூட்டி இருந்தது. ஆனால் மறுபுறத்தில் முதலில் இருந்த அறைகள் பூட்டி இருந்தாலும் நடுவில் 2 அறைகள் திறந்திருந்தன. ஒன்று MD வசீகரன் என்றது. அங்குதான் அதியை வர சொல்லி இருந்தான் வசீகரன். திறந்திருந்த அறைகளை ஆனவரை ஆராய்ச்சி செய்தனர் ஃப்ரெண்ட்ஸ். வசீகரன் டேபிளில் டிராவுக்கும் டேபிளின் மேல் பகுதிக்கும் இடையில் சின்னதாய் ஒரு ஸ்பேஸ். அதில் இருந்தது ஒரு ஃபுல்லி லோடட் பிஸ்டல். டேய் வசீகரன் சாரை எனக்கு பிடிச்சு போச்சு. பாரு அவர் பிஸ்டல் செலக்ஷனை. நானும் அவரும் சேம் பிஞ்ச். பிஸ்டலை தூக்கி காட்டினான் ரத்னம். இப்பொழுது வினித்தும் பவனும் ஓடிப்போய் அதை கையில் வாங்கினர். தங்களுடையதோடு கம்பேர் பண்ணத்தான். அதுக்கு வீட்டில் பிஸ்டலுக்கு பெரிய 144. சூர்யா வீடு பிஸ்டல் வைத்து கொள்ளும் அளவு வசதி கிடையாது. ரத்னம் வீட்டிலும் பவன் வீட்டிலும் ஒரிஜினல் பிஸ்டல் உண்டு. அதை இப்பொழுது எடுத்து வந்திருந்தனர். வினித்திற்கு ஷூட்டிங் ட்ரைனிங் மட்டுமே அவன் வீட்டில் அலவுடு. அதுவும் டூப்ளிகேட் புல்லட்ஸுடன் தான். அந்த பிஸ்டலை டூப்ளிகேட் புல்லட்ஸுடன் இப்போது எடுத்து வந்திருந்தான் அவன். த்ரெட் பண்ண ஆகுமில்லையா, அதற்காக. சரியான மரமண்ட கோஷ்டிடா. எதை கையில் தொடணும்னு இல்லை. உன் ஃபிங்கர் பிரிண்டோட எவனாவது இதை வச்சு யாரையாவது சுட்டானோ உன் கதை காலி. சொல்லிக்கொண்டே தன் கர்ச்சீப்பை திறந்து காட்டினான் சூர்யா. இதுக்கு தான் நம்ம லாயர் வேணுங்கிறது. சொல்லியபடி பிஸ்டலை அந்த கர்ச்சீப்பிற்கு கொடுத்தான் ரத்னம். சூர்யா ஒரு லாயர். அந்த பிஸ்டலை கர்ச்சீப்பில் சுற்றி தன் பாக்கெட்டிற்குள் வைத்து கொண்டு, டேய் வினி, உன் டூப்ஸ் பிஸ்டலை வசீகரன் சார் பிஸ்டல் இருந்த இடத்துல வை. அவன் சொல்வதன் நோக்கம் புரிய, நீ ஜீனியஸ் சூர்யா என்றபடி வினித் டூப்ளிகேட் புல்லட் உள்ள பிஸ்டலை அங்கு வைத்தான். ரத்னா, உன் பிஸ்டலை இந்த இடத்துல வைடா. நம்ம அதி மாப்பிளைக்கு எதுக்காவது தேவைன்னா எடுத்து மிரட்ட ஆகும். அதி பார்த்துக்கோ, இங்க வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோ, த்ரெட் பண்ண மட்டும்தான். சூர்யாவின் ஐடியாவில் வசீகரன் இருக்கைக்கு எதிர்ப்புறம் இருந்த நாற்காலியில் இருப்பவர் எடுக்கும் வண்ணம் ரத்னம் பிஸ்டல் டேபிளில் மறைவாக வைக்கப்பட்டது. நான் இங்கேதான் இருப்பேன் அதி.
அந்த ரூமில் இருந்த லாஃப்டை காண்பித்தான் சூர்யா. என் கண் எப்பவும் உன் மேல இருக்கும். ஆதிக்கு அதிக்கான இருக்கைக்கு எதிர்ப்புறம் இருந்தது அந்த லாஃப்ட். லாஃப்டை மறைத்து ஓடியது பியூட்டிஃபுல் கர்டைன்ஸ் ஆக ஒளிந்து கொள்ள சரியான இடம்தான். அறையில் இருந்த அட்டாச்டு பாத்தில் இருவர், திறந்திருந்த அடுத்த ரூமில் மீதி இருவர் என மறைந்து கொள்ள இடம் பார்த்துவிட்டு இப்பொழுது அதி வெளியேறினான். எஸ், வந்த வழியே சென்று சுவர் ஏறி குதித்து வெளியே போய் காரை எடுத்துக்கொண்டு அபிஷியலாக இப்பொழுது ஆபீஸிற்குள் நுழைந்தான். கேட்டில் இருந்த செக்யூரிட்டி கார் நம்பரையும் கையெழுத்தையும் வாங்கி கொண்டு உள்ளே அனுமதித்தான் தான். ஆனால் அடுத்து ஆபீஸ் பில்டிங் அருகில் வரும்போது இன்னொரு செக்யூரிட்டி அவசரமாக வழிமறித்தான். இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப் இல்லையா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஹாலிடே தானே? முன்பு வரும்போது இந்த செக்யூரிட்டி இல்லை, இப்பொழுது எங்கிருந்து முளைத்தான் எனவும் தெரியவில்லை. ஆக அவன் வாயை கிளறினான் அதி. லீவு நாள்ல வர சொன்னா ஓட்டி தானே சார், ஆனா யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லித்தான் என்னை இங்க வர சொன்னதே. நாளைக்கு வாங்க, உள்ள யாரும் இல்லை. அப்போ கேட்ல விட்டாங்களே, அது ஃபேக்டரி ஆபீசர்மார் இந்த கேட் வழியா வருவாங்க, அப்படி நினைச்சு விட்டுருப்பான். இங்க பெர்மிஷன் இல்லை சார். உங்க எம்டி வசீகரன் சார் தான் வர சொன்னாருங்க. என்னது, எம்டி சாரா? அவர்லாம் இந்த டைம் இங்க வரவே மாட்டாருங்க. பகல்ல மட்டும்தான் அவரை பார்க்கலாம். புதுசா கல்யாணம் முடிச்சவர் வேற. அப்ப வேற யார் இந்த டைம்ல வர்றது? அது அந்த சங்கீத் ஐயா வேணா வருவார். அது எதுக்குங்க இப்போ? நீங்க கிளம்புங்க. இல்ல, வசீகரன் சார் வர சொன்னதால தான் வந்தேன். நாளைக்கு நீங்க தான் உள்ள விடலைன்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன். உங்க பேர் என்ன? ஐயோ, என்ன சார் இது? சங்கீத் ஐயா யாரையும் உள்ள விடாதன்னு சொல்லியிருக்காரு. எம்டி சாரு உங்களை வர சொல்லியிருக்காரு. நான் என்னங்க செய்யணும் என்றவன், ஒரு நிமிஷம் உங்க பேர் சொல்லுங்க என்று விட்டு அருகில் இருந்த செக்யூரிட்டி கேபினுக்குள் சென்று போன் செய்தான். சற்று நேரத்தில் திரும்பி வந்தவன், வாங்க சார், எம்டி சார் உங்ககிட்ட பேசணுமாம். அவன் குரலில் உடலில் மரியாதை பல மடங்கு ஏறி இருந்தது. வாங்க அதி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க போல. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள என் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. வசீகரனின் குரலில் உள்ளுக்குள் ஒரு டிப்ரெஷன் தெரிந்தாலும் பேனிக் எதுவும் இல்லை. ஸோ வசீகரன் கிரிமினலா, எதுவும் எனக்கு அகெயின்ஸ்டா பிளான் செய்யலை போல. அதை நினைத்து கொண்டிருக்கும் போதே சார், இதில் என்ட்ரி போட்டுட்டு போங்க சார், சங்கீத் சார் சொல்லியிருக்கார். பர்பஸ் ஆஃப் மீட்டிங், ஹூம் டு மீட் என எல்லாவற்றையும் நிரப்பி கையெழுத்திட்டு உள்ளே சென்றான் ஆதி. நேராக சென்று தன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தான் வந்துவிட்டதை காண்பித்துவிட்டு வசீகரன் ரூமில் அவனது இருக்கைக்கு எதிர் சீட்டில் போய் அமர்ந்து கொண்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.